ஹாய் நான் உங்கள் பாவி பேக் எதுவுமே பண்ணாமல் ஒரு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி பார்க்கலாமா? குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு ரவையை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 4 ஏலக்காய், 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பெல்லை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவை விட நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரித்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸில் நல்லா ரோல் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ கட் பண்ணி நல்லா லைட்டாக ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கோல்டன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது, வெளியே டக்குன்னு கரிஞ்சிரும். ஸோ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் பிஸ்கட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.